இந்த பூமியில உயிரினங்கள் வாழவே தகுதியற்ற ஒரு இடம் எதுன்னு கேட்டா பலரும் சஹாரா பாலைவனம்னு தான் சொல்வாங்க. ஏன்னா பகல் நேரத்துல இங்க வெப்பம் 55 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமா இருக்கும். இரவு நேரத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உறைஞ்சி போற அளவுக்கு குளிர் நிலவும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பாலைவனம் ஆப்பிரிக்காவின் 10 நாடுகள்ல பறந்து விரிஞ்சிருக்க உலகின் மிக பிரம்மாண்டமான பாலைவனமாகவும் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பாலைவனம் எப்படி உருவாச்சு, இங்க நடக்கிற மர்மங்கள் என்ன, இந்த பகுதியில் வாழற சில கொடூரமான உயிரினங்கள், சஹாரா பாலைவனத்தால் பூமிக்கு ஏற்படும் நன்மை தீமைகள் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சீரியஸோட பார்ட் 1ல உலகின் மிகப்பெரிய காடுகளான அமேசான் மழைக்காடுகளை பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் மேல ஐ கார்டுல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய குளிர் பாலைவனமான அண்டார்டிகா பத்தின வீடியோ வேணும்னா இப்பவே பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். உலக வரைபடத்தை பார்த்தா வட ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பகுதியை மஞ்சள் நிறத்துல மூடி இருக்க ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு தெரியும். அந்த பிரம்மாண்டமான மஞ்சள் நிலப்பரப்பு தான் சஹாரா பாலைவனம். சுமார் 92 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்க இந்த சஹாரா பாலைவனம் அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டோட பரப்பளவுக்கு சமமானது. அல்ஜீரியா, சாட், ஈஜிப்ட், லிபியா, மாலி, மௌரிட்டேனியா, மொராக்கோ, நைஜர், சூடான், துனிசியா போன்ற 10 நாடுகள்லயும் இந்த பாலைவனம் பரவி கிடக்குது. இன்னைக்கு சஹாரா பாலைவனம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எங்க பார்த்தாலும் மணல், கடுமையான வெயில், தண்ணீரே இல்லாத வறண்ட நிலம், உயிரினங்கள் வாழவே தகுதியற்ற ஒரு நிலப்பகுதி. ஆனா இப்படிப்பட்ட மோசமான பாலைவனம் ஒரு காலத்துல பசுமை பூமியா இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய சஹாராவை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு முற்றிலும் வேறுபட்ட சூழல் அங்க நிலவி இருந்தது. பசுமையான புல்வெளிகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் சதுப்பு நிலங்களால் நிறைஞ்சு இருந்தது. இன்றைய ஈஸ்ட் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் காணப்படுற சவானா லேண்ட்ஸ் போல சஹாராவிலும் புல்வெளிகளுக்கு நடுவுல அங்கங்க மரங்களும் நீர்நிலைகளும் இருந்திருக்கு. பல்வேறு விலங்கினங்களும் உயிர் வாழ்ந்திருக்கு. அந்த காலகட்டத்தை விஞ்ஞானிகள் கிரீன் சஹாரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வெறும் கற்பனை இல்லைங்க. இது எல்லாத்துக்குமான பல ஆதாரங்கள் இன்னைக்கும் சஹாராவின் பல பகுதிகளில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. செயற்கைக்கோள் ஆய்வுகள் மற்றும் நிலத்தடி ஆராய்ச்சிகள் மூலம் இன்றைய மணலுக்கடியில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஓடிய பழங்கால ஆறுகளின் பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வறண்டு கிடக்கிற சில பகுதிகளில் ஒரு காலத்துல நீர் பெருக்கெடுத்து ஓடியதற்கான தெளிவான ஜியாலஜிக்கல் எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. அப்போ சஹாரால இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு பூமியின் ஆர்பிட்டல் மற்றும் ரேடியேஷனல் மாற்றங்கள் தான். அதாவது பூமி அதோட அச்சில சுமார் 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில சுழன்றுகிட்டு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த சாய்வு மற்றும் பூமி சூரியனை சுற்றும் இயக்கத்துல ஏற்பட்ட சிறிய மாற்றங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ல பூமியின் கிளைமேட் பேட்டர்னையே கம்ப்ளீட்டா மாற்றக்கூடியது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வட ஆப்பிரிக்காவுக்கு கோடை காலத்துல அதிகப்படியான சோலார் ரேடியேஷன் கிடைச்சது. இதனால ஆப்பிரிக்காவின் மான்சூன் சிஸ்டம் வடக்கு பகுதிக்கு அதிகமா நகர்ந்தது. இதன் விளைவா சஹாரா இருக்கும் பகுதிகளிலும் பருவமழை அதிகரிச்சது. பருவமழை அதிகரிச்சதும் ஆறுகளும் ஏரிகளும் உருவாகின, தாவரங்கள் செழித்து வளர்ந்தன. அந்த பசுமையான சூழல் மீண்டும் விலங்குகளையும் மனிதர்களையும் அந்த பகுதிக்கு ஈர்த்தது. அந்த காலகட்டத்துல சஹாரால இருந்த மிகப்பெரிய நன்னீர் ஏரி லேக் மெகா சாட் இன்றைய லேக் சாடோட ஒப்பிடும்போது மெகா சாட் பல மடங்கு பெரிதா இருந்திருக்கு. சில மதிப்பீடுகளின் படி அதன் பரப்பளவு சுமார் 3.5 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமா, கிட்டத்தட்ட காஸ்பியன் கடலுக்கு இணையான அளவு இருந்திருக்க வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. இந்த பிரம்மாண்டமான ஏரியும் அதோட இணைந்த ஆறுகளும் வட ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதிகளுக்கு உயிர் ஆதாரமா இருந்திருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல சஹாரால யானை, ஒட்டகச்சிவிங்கி, நீர் யானை, முதலை போன்ற விலங்குகள்லாம் வாழறது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயம். ஆனா அல்ஜீரியா மற்றும் லிபியாவின் பல மலைப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் வரைந்த பல ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவைகள்ல யானை, காண்டா மிருகம், நீர் யானை, காட்டு மாடுகள், ஒட்டகச்சிவிங்கிகள் மற்றும் முதலைகள் போன்ற பல விலங்குகள் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவிய குறிப்புகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியில் நிலவிய இயற்கை சூழல் மற்றும் உயிரினங்கள் எந்த மாதிரி செழிச்சு வாழ்ந்தது அப்படின்றத புரிய வைக்குது.
விலங்குகள் மட்டுமில்ல, மனிதர்களும் இந்த கிரீன் சஹாராவின் ஒரு பகுதியாக இருந்திருக்காங்க. அந்த கால மனிதர்கள் வேட்டையாடுதல் மட்டுமில்லாம ஏரிகள் மற்றும் ஆறுகளின் அருகில் குடியேறி மீன் பிடிச்சிருக்காங்க, கால்நடைகளை வளர்த்திருக்காங்க, சில ஆரம்ப கால விவசாய நடவடிக்கைகளும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சஹாராவின் நடுவே கிடைக்கும் பல கற்கருவிகள், மண்பானைகள் மற்றும் பழங்கால மனித எலும்புக்கூடுகள் போன்ற தடயங்கள் அந்த காலத்துல வளமான மனித வாழ்க்கை இருந்ததையும் நிரூபிக்குது. இப்படி பசுமையாக இருந்த கிரீன் சஹாரா தான் பிற்காலத்துல படிப்படியா இப்ப இருக்க பாலைவனமா மாறி இருக்கு. அது எப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன் பூமியின் ஆர்பிட்டல் சேஞ்ச் காரணமா வட ஆப்பிரிக்காவுக்கு கிடைச்ச கோடைக்கால சோலார் ரேடியேஷன் குறைய தொடங்கி இருக்கு. அதோட தாக்கம் ஆப்பிரிக்காவின் மான்சூன் மீது விழுந்ததால பருவமழை மெதுமெதுவா தெற்கு பகுதி நோக்கி நகர்ந்தது. மழை பொழிவு குறைந்தது, ஏரிகள் சுருங்கி போனது, ஆறுகள் வற்றி போனது, தாவரங்கள் குறைந்தது, மணலும் அதோட ஈரப்பதத்தை இழந்தது. இப்படி பல நூற்றாண்டுகளா நடந்த மாற்றங்கள்ல பசுமையான நிலப்பரப்பு மெல்ல மெல்ல வறண்டு சஹாரா பாலைவனமா மாறிடுச்சு. தண்ணீர் மற்றும் உணவு இல்லாம போனதால விலங்கினங்களோட எண்ணிக்கையும் படிப்படியா குறைஞ்சது. மனிதர்களும் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி வட ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தாங்க. இங்கிருந்து அதிகப்படியான மக்கள் எகிப்தில் இருக்க நைல் நதி பக்கம் குடியேறி வாழ்ந்து வந்ததா பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. சஹாரா பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், பொதுவா சஹாரா பாலைவனம் அப்படின்னாலே அங்க முழுவதும் மணல் மட்டுமே நிறைஞ்சிருக்கும்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சஹாராவோட சுமார் 20% பகுதி மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய மணல் குன்றுகள் மற்றும் மணல் மேடுகளால் மூடப்பட்டிருக்கு. மீதி இருக்க பகுதிகளில் பாறை சமவெளிகள், கற்கள் நிறைந்த பரப்புகள், உலர்ந்த ஆற்றுப்படுக்கைகள் மற்றும் மலைத்தொடர்களும் இருக்கு. சில சமயங்கள்ல சஹாராவோட சில பகுதிகளில் பனியும் பெய்திருக்கு. 2018ஆம் ஆண்டு அல்ஜீரியால உள்ள சஹாரா பகுதிகளில் பனி பெய்தது உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு ஆச்சரியமான வரலாற்று நிகழ்வா பதிவிடப்பட்டிருக்கு. சஹாராவோட உண்மையான மர்மம் அதோட மேற்பரப்புல இல்ல, பூமிக்கடியில மறைஞ்சிருக்கு. லிபியா, அல்ஜீரியா, ஈஜிப்ட் போன்ற பல நாடுகளோட சஹாரா பகுதிகளில் பூமிக்கடியில ஏன்ஷியன்ட் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் காணப்படுது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பெய்த மழை காரணமா உருவான இந்த நிலத்தடி நீர்த்தேக்கங்கள் பாலைவன பகுதிகளில் வசிக்கிற மக்கள் வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வருது. ஆனா இந்த நிலத்தடி நீர் பெரும்பாலும் மீண்டும் சுரப்பதில்லை. சோ தொடர்ந்து பயன்படுத்தினா இந்த நீர்த்தேக்கங்கள் குறைந்துகிட்டே போகலாம். மீண்டும் இயற்கையா சுரக்க வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஞ்ஞானிகள் மாடர்ன் டே டெக்னாலஜி பயன்படுத்தி சேட்டலைட்டிங் இமேஜிங் மற்றும் ரேடார் பேஸ்டு ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் மூலம் மணலுக்கடியில மறைஞ்சிருக்க பழங்கால ஆறுகளின் வழித்தடங்களை வரைபடமா பதிவு செஞ்சு வராங்க. இது மூலமா இன்னைக்கு வறண்ட பாலைவனமா இருக்க இடங்கள்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மிகப்பெரிய நீரோட்டங்கள் பாய்ந்து ஓடி இருக்கு அப்படின்றது மேலும் தெளிவாகுது. இன்றைய சஹாரால ஒட்டகங்கள், பாலைவன நரிகள், விஷப்பாம்புகள், தேள்கள் மற்றும் மணலுக்கடியில மறைந்து வாழும் சில பாலூட்டி வகை உயிரினங்கள் மட்டுமே அதிகமாக காணப்படுது. இந்த வகை உயிரினங்கள் எல்லாமே கடுமையான வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உயிர் வாழ்ந்து வருது. சில உயிரினங்கள் தண்ணீர் இல்லாம பல வாரங்கள் வரை உயிர் வாழக்கூடியது. சிலது பகல் நேரங்கள்ல கடுமையான வெப்பத்திலிருந்து தப்பிக்க நிலத்தடியில மறைஞ்சிருந்து இரவு நேரங்கள்ல மட்டுமே வெளிவரக்கூடியது. சஹாரா வெறும் பாலைவனம் மட்டுமல்ல, பூமியின் காலநிலை காலப்போக்கில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு வறண்டு கிடக்கிற சஹாராவின் சில பகுதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் இயற்கையான ஆர்பிட்டல் சேஞ்ச் காரணமா மீண்டும் பசுமையாக மாறவும் வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. மேலும் சஹாரா பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் சஹாராவிலிருந்து மிகப்பெரிய அளவிலான மினரல் ரிச் டஸ்ட் காற்றில் பறந்து அட்லாண்டிக் ஓஷனை கடந்து அமேசான் காடுகளை சென்றடையுது. அந்த டஸ்ட்ல இருக்க பாஸ்பரஸ் உள்ளிட்ட மினரல்ஸ் அமேசான் காடுகளுக்கு முக்கிய உரமாவே செயல்படுகின்றன. அதாவது உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசானுக்கு தேவையான உணவை வழங்குதுன்னு சொல்லலாம். இந்த அமேசான் மழைக்காடுகளை பத்தி பார்ட் 1 வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஸ்கிரீன்ல ரைட் சைடுல தெரியுற இமேஜை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி உலகின் மிகப்பெரிய குளிர் பாலைவனமான அண்டார்டிகா பத்தி தெரிஞ்சுக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.